இல்லைங்க, ரசிகர்களை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கோம். அதனால் அவங்க வந்து சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் லெவலுக்கு அவன் யோசிப்பான். இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம், இது வந்து இவன் சரியாக தான் சொல்லியிருக்கான்னு அவன் எப்போவுமே நினைக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து அவனுக்கு எல்லாத்தையும் விட அஜித் தான் மேலே இருக்கார். ஸோ அவன் அதில் தப்பு இல்லைங்கிறான். இப்போ ஒருத்தரை கண்மூடித்தனமாக நம்புறதுலையும் தப்பு இல்லை. அது உன்னுடைய பாலிசி, நீ அப்படி தான் இருக்க. நீ நம்ம கடமை, நம்ம அந்த பத்திரிகையில் இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம இங்கே ஒரு ஒரு தகவலை கேள்விப்படும்போது அதை நீங்கள் பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி சினிமாவில் நம்ம சொல்கிற தகவல்கள் பல பேருக்கு உபயோகமாக இருக்குது. சார் நல்ல வேளை நீங்கள் வலைப்பேச்சில் சுட்டி காட்டினீங்க சார், மறுநாள்லேருந்து அவர் சரியாக இருக்கார் சார்னு சொன்ன பல தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு நடிகரை பற்றி இப்போ படப்பிடிப்பில் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வைங்களேன், மறுநாள் அவருடைய நடவடிக்கையே மாறுது. ஐயோ இது வந்து வலைப்பேச்சு வரைக்கும் போயிடுச்சு, அப்போ கவனமாக இருப்போம் அப்படின்னு இருக்காங்க. இது இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய பலனாக இருக்குது. ஸோ அப்படியும் நம்ம வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். எவ்வளோ பேர் என்ன திட்டினாலும் நம்ம அப்படி தான் இருப்போம்.